தமிழறிஞர்களே, தமிழ் அன்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, நம்முடைய இந்த நாளுக்குரிய இந்த ஔவை அரங்கத்தில் நடைபெறுகிற இந்த திறனாய்வு அரங்கினை நாம் இப்பொழுது தொடக்கம் செய்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய மணிமுடி நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆய்வரங்கங்களில் இந்த நிறைவு நாளில் இந்த ஔவை அரங்கத்தில் நடைபெறுகிற இந்த அமர்வுக்கு வருகை தந்திருக்கிற ஆய்வாளர்களையும் தமிழ் அன்பர்களையும் தமிழ் அறிஞர்களையும் மிக பணிவோடும் அன்போடும் நான் வரவேற்கிறேன். இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு என்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது பல வகைகளில் பொருள் உடையது என்று சொல்லலாம். அவற்றை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு முதலாவது இந்த அமர்வு தலைவராகிய என்னை மிக சுருக்கமாக ஒரு சில வாக்கியங்களில் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மோசஸ் மைக்கேல் ஃபாரடே என்ற ஒருவேளை தமிழோடு தொடர்பில்லாத பெயரை பூண்டிருக்கிற நான் தற்சமயம் சென்னையில் உள்ள 175 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த உயர்கல்வி நிறுவனமான சென்னை கிறித்தவ கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய ஆய்வு களங்கள் கிறித்தவ இலக்கியமும் சித்தர் இலக்கியமும். எனது எம்ஃபில் ஆய்வு மாபெரும் கிறித்தவ புலவராகிய தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுடைய படைப்புகளை பற்றி அமைந்தது. எனது முனைவர் பட்ட ஆய்வேடு தமிழ் சித்தர் பாடல்களையும் விவிலியத்தையும் ஒப்பிட்டு ஆய்ந்த ஆய்வு. தொடர்ந்து கிறிஸ்தவ இலக்கியங்களை படைப்பதிலும் பதிப்பிடுவதிலும் பரப்புவதிலும் ஈடுபட்டிருக்கிறேன். அதுபோல சித்தர் இலக்கியங்கள் தொடர்பான ஆய்வுரைகளை எழுதியும் பேசியும் வருகிறேன். மரபு கவிதை எழுதுவதில் ஈடுபாடு, மேடை பேச்சில் ஈடுபாடு, கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஆசிரிய பணி, இவைகளெல்லாம் எனது வாழ்வோடு தொடர்புடைய சில முக்கிய குறிப்புகள். இந்த அளவில் என்னுடைய அறிமுகத்தை நிறுத்தி கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் நாம் எல்லாம் இந்த ஆய்வரங்கில் ஒருவேளை இந்த அமர்வில் எண்ணிக்கை குறைவாக நாம் பங்கு பெற்றிருந்தாலும் இங்கே என் எதிரில் அமர்ந்திருக்கிற கவிஞர் சிற்பி அவர்களை பற்றி போன்றவர்களை எல்லாம் நினைக்கும் போது வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல, ஒருவர் 100 பேருக்கு சமம்னு. அப்படி எண்ணிக்கையை விட எண்ணத்தின் ஆழத்திலே நம்முடைய அமர்வினுடைய சிறப்பை கருதி நாம் தொடங்குவோம். ஒரு வகையில இந்த மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு என்று சொல்லும் போது உலக வரலாற்றிலேயே முதல் நிலையில உலக வரலாற்றிலேயே ஒரு மொழிக்கு இத்தனை லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு கூட்டுகிற ஒரு இயல்பு, ஒரு நிகழ்வு எங்காவது நடந்திருக்கிறதா என்று நாம் எண்ணி பார்த்தால் உலக வரலாற்றிலேயே இது ஒரு தனிச்சிறப்போடு ஒரு உயர்தனி செம்மொழிக்கு நடத்தப்படுகிற மாபெரும் மாநாடு. இப்படி எந்த மொழிக்காவது உலகத்தில் எங்கேயாவது இப்படி இன்றைக்கு காலை தினமலர் நாளேடு தருகிற தகவலின்படி 7 லட்சம் மக்களை திரட்டி மாநாடு நடத்தி இருக்கிறார்களா என்பது நமக்கு வியப்பூட்டுகிறது. அதுபோல இரண்டாவது, தமிழ் மொழியினுடைய வரலாற்றில் இப்படி 7 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடி அந்த மொழியினுடைய இலக்கியங்களை, இலக்கணங்களை, மற்ற பன்முக பரிமாணங்களை ஆய்ந்திருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்தால் அதுவும் நமக்கு வியப்பூட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. உலக வரலாற்றிலேயும் சிறப்பு மிக்கது, தமிழ் மொழியினுடைய வரலாற்றிலும் சிறப்பு மிக்கது. அது எப்படியோங்க, அதை விட முக்கியமா என் வரலாற்றுல, என் வாழ்க்கை வரலாற்றுல ரொம்ப சிறப்பானது. இவ்வளவு பெரிய மாநாட்டுல ஒரு அமர்வு தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் சின்ன மாணவனாக இருந்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னின்று நடத்திய அந்த 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுல பல்வேறு கிறிஸ்தவ அருட்தொண்டர்களுடைய சிலைகள் எல்லாம் நிறுவப்பட்டதை பற்றி நான் கேள்விப்பட்டு ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஈடுபாடுடையவன் என்பதனால ரொம்ப கிளர்ச்சி கொண்ட காலங்கள் உண்டு. ஆனால் நேரடியாக நான் மதுரையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்து நடத்திய மாநாட்டில் பட்டிமன்ற பேச்சாளராக பங்கேற்றேன். அதற்கு பிறகு தஞ்சையில நம்முடைய மேனாள் முதல்வர்
டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்து நடத்திய மாநாட்டில் பேராளனாக பங்கேற்றேன். இந்த மாபெரும் மாநாட்டில் ஒரு அமர்வு தலைவராகவும் கட்டுரையாளராகவும் பங்கேற்கிற பேறு பெற்றதை எண்ணி இரும்பு எய்துகிறேன். அதனால என் வரலாற்றிலேயே இது சிறப்பு, அதையேதான் நீங்களும் சொல்லுவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆக வரலாற்று சிறப்புன்னா உலக வரலாற்றில், தமிழின் வரலாற்றில், நம் வரலாற்றில் சிறப்புடைய இப்படிப்பட்ட மாபெரும் சாதனைக்கு காரணமான அந்த தமிழ்தாயினுடைய தவ புதல்வன், நமக்கெல்லாம் தமிழ்தாயால் கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த மாநாட்டினுடைய சிற்பி, அந்த மாமனிதர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை நன்றியோடு நாம் இப்பொழுது நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஆகவே அவருக்கும் அவரை உள்ளிட்ட அந்த அமைப்பு குழுவுக்கும் நன்றி உணர்வோடு இந்த அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வை பொறுத்தவரை இது ஒரு திறனாய்வு அரங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இங்க சிலப்பதிகாரத்தை பற்றி திறனாய்வு நோக்கில் பல 3 ஆய்வாளர்கள் புதிய சிந்தனைகளை சொல்ல இருக்கிறார்கள். சொல்லப்போனால் சிலப்பதிகாரம் இந்த மாபெரும் செம்மொழி மாநாட்டின் சிற்பியாகிய நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தையை கவர்ந்த ஒரு பேர் இலக்கியம். அவரே சிலப்பதிகாரத்தை புதிய வடிவில் எழுதியிருக்கிறார். திரைப்படமாக வசனம் எழுதி பூம்புகார் படைத்திருக்கிறார். ஆகவே செம்மொழி மாநாட்டு சிற்பிக்கும் மிகவும் ஈடுபாடுடைய ஒரு தலைப்பில் 3 ஆய்வாளர்கள் இங்கே திறனாய்வு கட்டுரை படிக்க இருக்கிறார்கள். இன்னொருவர் இலக்கிய வகைமை நோக்கில் கையறு நிலை என்று இன்னொரு இலக்கியத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தை திறனாய்ந்து ஒரு ஆய்வாளர்கள் பேச இருக்கிறார்கள். இதே அமர்வில் என்னுடைய கட்டுரையையும் நான் படிக்கும்படி நான் அமைப்பு குழுவினரால் படிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கட்டுரை தமிழகத்தினுடைய 4 சீர்திருத்த இயக்கங்களை பற்றிய ஒரு திறனாய்வு நோக்கிலான ஒரு கட்டுரை. இப்ப 5 கட்டுரைகள் படிக்கணும். சொல்ல போனா திறனாய்வு அரங்கம்னு சொல்ற வாழ்க்கையே திறனாய்வு தான். காலையில பொழுது விடிஞ்சு எழுந்ததிலிருந்து மீண்டும் படுக்க போகிற வரை எதையாவது நாம் திறனாய்வு செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அது ஆங்கில சொல் ரொம்ப பொருத்தமா இருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, இந்த மாநாட்டுக்கு வந்து கூட எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்போம். அந்த சில பேர் சொல்லுவார்கள் மற்றவர்களை பற்றி, அவர் எதை பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுவே ஒரு கிரிட்டிசிசம் தான், அவரை பற்றிய திறனாய்வு. ஆகவே திறனாய்வு என்பது மனித வாழ்வியலோடும் நம்முடைய இலக்கியத்தோடும் தொடர்புடைய ஒரு நிகழ்வு. அதுல நூல்களை பற்றி தான் திறனாய்வு செய்ய வேண்டும் என்று இல்லை. என்னுடைய கட்டுரை தமிழகத்தை புரட்சி பூமியாக மாற்றிய 4 சீர்திருத்த இயக்கங்களை பற்றியே திறனாய்வு செய்யலாம். நூலை பற்றி திறனாய்வு செய்யலாம், படைப்பாளரை பற்றி திறனாய்வு செய்யலாம், இயக்கங்களை பற்றி திறனாய்வு செய்யலாம். ஆக ஒட்டுமொத்த இலக்கிய போக்குகளை பற்றி திறனாய்வு செய்யலாம், திறனாய்வை பற்றியே திறனாய்வு செய்யலாம். ஆகவே இன்றைக்கு இந்த அமர்வு திறனாய்வுக்கென்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற அமர்வு. ஆக அதுல வந்திருக்கிற ஆய்வாளர்கள் ஒரு சிலர் படித்த பிறகு இடையில நானும் படிக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 15 மணித்துளிகள் கொடுத்தாலே இதை நாம 12 மணிக்கு முடிக்க முடியுமா என்பது ஐயம், கலந்துரையாடலோடு சேர்த்து. ஆகவே கால கட்டுப்பாட்டை நான் உள்ளிட்ட எல்லா கட்டுரையாளர்களும் பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் நாம் கலந்துரையாடலுக்கு இடம் வைப்பதுதான் நல்லது. நமக்கு ஆய்வாளர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஆய்வாளர்கள், அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிற அயலக தமிழர் நம்மோடு இருக்கிறார். அதோடு தமிழகத்தில்